சென்னையோட வளர்ச்சியும் சரி, தமிழ்நாடு வளர்ச்சியும் சரி, இது இந்திய வளர்ச்சியும் சரி, அது விரிவாக்கம் பண்ணாதான் வரும். மத்திய பிரதேஷ்னா போபால், ராய்ப்பூர், ஜபல்பூர், இங்கேருந்து 12 ஹவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வண்டியை நைட் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் மிஞ்சி போனால் ஒரு ½ hour தான் போவோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஊரும் இருட்டு தான். தாம்பரம் அதுக்கும் எதிர்ப்பு வந்தது. இந்த ஏர்போர்ட்டை வந்து விரிவாக்கம் பண்ணதுக்கும் எதிர்ப்பு வந்தது. ரயில்வே இது போடக்கூடாதுன்னு எதிர்ப்பு வந்தது. இன்னைக்கு ஓயமாரா என்னடா இது ஃபாரினான்ற மாதிரி இருக்குது. நம்மலாம் இந்த எதுக்கு ஃபாரின், நம்ம நாடு ஃபாரின் ஆயின்னு வருது. மெட்ரோ வரும்போது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ். அதே போல தான் சார் பரந்தூருக்கு வரும்போது அங்கே இருக்க வில்லேஜஸ், அங்கே இருக்க மக்களுக்கு வளர்ச்சி தான் அடையும் இதால். இல்லை, அது கண்டிப்பாக ஆதரிக்கிறேன் சார். அது ரீசன் என்னன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பெருக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். சார் கண்டிப்பாக அது விரிவாக்கம் தேவை. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிராஃபிக். இப்போ மீனம்பாக்கம் போகிறோம், ஒரு குறிப்பிட்ட டைமில் ரீச் ஆக முடியல. அண்ட் மோர் ஓவர் ஃப்ளைட்ஸ் ரொம்ப டிராஃபிக்கிங் ஆகுது. ஏர் டிராஃபிக் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது, டிராஃபிக் ஆகுது. ஸோ அதனால் வந்து அது விரிவடைஞ்சால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா வளர்ச்சி அப்போ தான் வரும். சென்னையோட வளர்ச்சியும் சரி, தமிழ்நாடு வளர்ச்சியும் சரி, இது இந்திய வளர்ச்சியும் சரி, அது விரிவாக்கம் பண்ணால் தான் வரும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அண்ட் நிறைய பேர் என்ன சார்ந்தவங்களும் வந்து அதை ஆதரிக்க தான் செய்கிறாங்க சார். அதை வளர்ச்சி தானே சார் அது. ஏர்போர்ட் அப்படின்றது வந்து இப்போ நான் சில ஊருங்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டதுனால அதை சொல்கிறேன். நான் ஊருங்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன். நான் மத்திய பிரதேஷ்னா போபால், ராய்ப்பூர், ஜபல்பூர், இங்கேருந்து 12 ஹவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வண்டியை நைட் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் மிஞ்சி போனால் ஒரு ½ hour தான் போவோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஊரும் இருட்டு தான். அந்த மாதிரி ஏரியாலாம் நம்ம கடந்து வந்து சென்னையை வந்து பார்க்கும்போது, நம்ம வந்து தமிழ்நாடை பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது வளர்ச்சி அப்படின்றது தெரியுது. அதை தாண்டி ஏர்போர்ட்டெல்லாம் வந்து வருது அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி. நெக்ஸ்ட்டு வந்து அது இன்னும் அது காஞ்சிபுரம் அப்படின்னும் போது அந்த மக்களுக்கு எவ்வளோ பெரிய வளர்ச்சியாக இருக்குன்றது நம்ம சிந்திச்சோமோ அதில் ஓரளவுக்கு நம்மளுக்கு புரியுது. இப்போ சென்னையே நம்ம பார்க்கல, ஏர்போர்ட்லாம் அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு தான் வந்தது. ஏர்போர்ட்டில் மக்களுக்கு அது நல்ல விஷயமாக தான் இருக்கும். அங்கே இருக்கிற அது வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஏர்போர்ட்லேயும் வந்து நாங்கள் இப்போ ஸ்லம்மில் தான் பிறந்தோம் சார். நான் ஆக்சுவலாக நாங்கள் ஸ்லம்மில் பிறந்தவங்க. எங்கள் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமே பார்த்திங்கன்னா அங்கே எல்லாமே ஏரியாலாம் குடிசை வீடு தான். குடிசை வீடு நெக்ஸ்ட்டு வந்து படிப்பறியும் இல்லை, எங்கள் ஜெனரேஷன்லாம் கிடையாது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பில்டிங். அது இல்லாமல் ஒரு வீட்டுக்கு 2 பேரும் காலேஜ் படிக்கிறாங்க. இது வளர்ச்சின்னு நம்ம டிவிலெலாம் பார்க்குறோம், நாங்கள் நேச்சுரலாக பார்க்குறோம். இப்போ காஞ்சிபுரம் மக்கள் அங்கே இது எதிர்பார்க்க மாட்டாங்க. அறியாமையில் கூட போராட்டத்தில் கூட இறங்கி இருக்கலாம். ஆனால் அவங்க புரிஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ஜெனரேஷன் அவங்களது இதை விட பெரிய விஷயமா இருக்கும். வேலை வாய்ப்பு இருக்குது. அங்கே இருக்கிற ரூட்டு, பஸ்ஸு வசதி எல்லாமே மாறும். அதுக்கு தனியாக விடக்கூடிய சூழ்நிலை வரும். மிகப்பெரிய அதாவது பொருளாதார அந்த ஷாப்பிங் சென்டர் அந்த இது நிறைய வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. என்னுடைய கருத்தாக நான் நினைக்கிறேன். நான் இருக்கிற வீடு என்னோட சொந்த வீடு. அந்த இடத்துல என் வீடு போகுதுன்னா எனக்கு அந்த எதிர்ப்பு அந்த ஏன்னா அங்கேயே பிறந்து வளர்ந்து அது என்னோட இங்கே விட்டுட்டு நான் வெளியில் போயிருக்கும் போது எனக்கு அந்த ஆதங்கம் இருக்க தான் செய்யும். ஆனால் நான் அப்படி எல்லாரும் 10 பேர் ஒத்துழைக்கும் போது நானும் அதில் நின்று தான் போகணும். அதனால் வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எதிர்ப்புன்றது வரும். அதாவது எதிர்கால திட்டம். அதே டயத்தில் எதிர்கட்சிக்காரங்களும் இதை கொஞ்சம் ஓட்டுக்காக எலெக்ஷன் வருது, இதை கொஞ்சம் எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு எதிர்க்கும். அதனால் வந்து இது வந்து எதிர்ப்பு வர்றது வந்து வருந்தா இருக்கு. ஆனால் செய்ய வேண்டியது செஞ்சுறது நல்லது. தாம்பரம் அதுக்கும் எதிர்ப்பு வந்தது. இந்த ஏர்போர்ட்டை வந்து விரிவாக்கம் பண்ணதுக்கும் எதிர்ப்பு வந்தது. ரயில்வே இது போடக்கூடாதுன்னு எதிர்ப்பு வந்தது. இதில் வந்துட்டு நம்ம தூத்துக்குடியில் ஆனந்த் மின் நிலையம் வந்தது, அதுக்கு எதிர்ப்பு வந்தது. எல்லாம் எதிர்ப்பு வரும், வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ அவங்க வந்து இப்போ அரசாங்கம் நடத்துறவங்களுக்கு தெரியாத இது நல்லது வருமா கெட்டது வருமானு தெரியாதுமா, தெரியுங்களா? எல்லாமே நம்ம எடுத்தோம்னா இப்போ எதுவுமே நமக்கு தேவை இல்லையா? வளர்ச்சி இல்லாமல் போயிருமே. இன்னமும் அந்த ஓலக்கோட்டாயில தான் உட்காந்துருக்கணும். இன்னைக்கு ஓலக்கோட்டா எங்க இருக்குது? யார் பார்த்தாலும் இன்னைக்கு பில்டிங்கு ஓடு வீடு இப்படி தான் இருக்காங்க. ஓலை குடிசை இருக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் எடுத்தது. அது இல்லை. இன்னைக்கு எங்கேயே ஒருத்தர் அதான் அந்த அவங்க வீடு பின்னாடி வந்து மெத்த வீடா இருக்கும், பின்னாடி சும்மா ஓலை போட்டிருப்பாங்க. ஓலை வீடுன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியுதுங்களா? வில்லேஜ் எடுத்தாலும் சிட்டி எடுத்தாலும் ஓலை வீடே இல்லை. அந்த அளவுக்கு வளர்ச்சி தானே அதுக்கு காரணம். இன்னைக்கு படித்தோம், அன்னைக்கு படிப்பறிவுள்ள அன்னைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களும் படிச்சிருக்காங்க. அன்னைக்கு கத்தி எடுத்தவங்க பிள்ளைங்க இன்னைக்கு பேனா எடுக்குது, கட்டை எடுத்த பிள்ளைங்க இன்னைக்கு பேட் எடுக்குது. அப்போ அதெல்லாம் வளர்ச்சி தானுங்களா? அதனால வந்துட்டு இது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். இது இந்தியாவுக்கான வளர்ச்சி தான். இதை ஏற்றுக்கிட்டு ஆகும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் அதை வந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து இது தமிழோட வளர்ச்சி தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ சிஎம் ஸ்டாலின் சார் அருமையா பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே அவங்க வந்து இப்போ சிஎம் ஸ்டாலின் சார் மகளிர் ஒதுக்குறாங்க சார். அது கண்டிப்பா தவறு நான் சொல்லுவேன்.
அவரோட பார்வை வந்து ஃப்ரீ பஸ் கொடுத்துட்டாரு, 1000 ரூபாய் கொடுக்குறாரு, மகளிருக்கு வந்து உரிமை தொகை கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவர் தனிப்பட்ட முறையில் மகளிரா ஒதுக்குறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அவர் வந்து மாணவருக்காக எவ்வளவு செஞ்சிருக்காரு. ஸ்கூல்ல படிக்கிற பசங்க, அந்த திட்டம் பேர் எனக்கு சரி ஞாபகம் இல்லை. அதே மாதிரி ஜென்ஸ்கோ வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. காலேஜ் போற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுத்து படிக்கிறார். சாப்பாடு போட்டு படிக்க வச்சோம் சார், இன்னைக்கு காசு கொடுத்து படிக்க வைக்கிறோம். இது தமிழ்நாடு மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கு இல்லைங்களா? இதை பார்த்து தான் வந்து நார்த் இந்தியாவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் தொகையா இருக்கட்டும், ஃப்ரீ பஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே முன்மாதிரியான ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் சார். அதனால இப்போ சிஎம் சார் ஸ்டாலின் சார் இருக்கார் இல்லையா, தமிழ்நாட்டுக்கு வந்து திராவிட மாடல் எல்லாரும் கிண்டல் பண்றாங்க சார். ஆனா உண்மையிலே சொல்றேன், இந்த திராவிட ஆட்சி தான் என்னைக்கும் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் வளர்ச்சி சார் தமிழ்நாட்டுக்கு. நான் பரந்தூர் விமான நிலையத்தை வரவேற்கிறேன். தமிழ்நாடு அரசு அதை கையில் எடுத்து செய்துனா ரொம்ப ரொம்ப நமக்கு இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு 2 கோடி ரூபாய் வருஷத்துக்கு 2 கோடி மக்கள் பயணம் செய்கிறாங்க. ஆனால் என் பிள்ளைங்க காலத்தில் அது 4 கோடி ஆகும். அதுங்க பிள்ளைங்க காலத்தில் 6 கோடி. அப்போ இது வந்து ஒரு நாளைக்கு 60,000 பேர் தான் சென்னை விமான நிலையத்தில் பயணம் செய்கிறாங்க. 60,000 50,000 60,000 பயணம் செய்கிறாங்க. ஆனால் பரந்தூர் விமான நிலையம் விரிவாக்கத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிட்டதுனால தமிழ்நாடு அரசு அதை விரிவுபடுத்த நினைச்சு இந்த இதுவை நம்ம வரவேற்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு நன்மையை செய்யக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசு செய்கிறாங்க. இதை நம்ம வரவேற்கிறோம். இது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு இது எதிர்ப்புலாம் வரும், ஆனால் நாளைய நம்மளோட வாரிசருக்கு, நம்மளோட பேர பிள்ளைங்களுக்கு அது ஃபியூச்சர் வந்து பெருசாக அன்றைக்கி ஒன்று அவங்க யாருமே ஏற்றுக்கிட்டு தான் வருவாங்க. நம்ம இதே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி உண்டாய் வந்தது, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நோக்கியா வந்தது, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஒவ்வொரு கம்பெனி வரும்போது எதிர்ப்பு தெரிவி. இன்றைக்கி அதோட வேல்யூஷன் எங்கேயே போயிடுச்சு. அதாவது வேலை வாய்ப்புன்றது ப்ரைவேட் வந்து இறங்கினா தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும். எல்லாத்துக்குமே அரசாங்க வேலைன்னா அப்புறம் எதுவுமே வராது. இன்னைக்கு எவ்வளோ கம்பெனிங்க வருது, ப்ரைவேட் கம்பெனி தான் வருது. உண்டாய் கார் கம்பெனி, ஹோண்டா கார் கம்பெனி, பென்ஸ், இன்னைக்கு எப்படியோ வெளிநாட்டு கார் கம்பெனி வந்துச்சு. அதெல்லாம் நம்ம ஆளுங்க தானே வேலை செய்கிறாங்க. நம்மளால் புறக்கணிக்கப்பட்டதுனால தான் அதர் ஸ்டேட் வந்து இறங்கி வேலை செய்கிறாங்க. அதனால இது வரவேற்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு இவங்களோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா அவங்க நாளைக்கு அவங்களோட வாரிசுங்க நல்லா முன்னேறுவாங்க. இதனால வரவேற்கக்கூடிய விஷயம். ஏர்போர்ட் வந்தால் இன்னும் நல்லது தான். அந்த பக்கம் இது வந்து இப்போ சிட்டி இவ்வளோ தூரம் ஒரு 5 கிலோமீட்டர் இருந்தது சிட்டி, இப்போ 12 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. சிட்டி 13 கிலோமீட்டர் சிட்டி தான், ஃபுல்லாக ரஷ் தான். இப்போ ஏர்போர்ட்டில் அங்கே வந்தாக்கா பல்நாட்டு நிறுவனம் எல்லாமே அந்த பக்கம் தான் வந்து கம்பெனிங்க வந்துருக்குது. அவங்க வர போகிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இருக்கிறதுக்கு ஏர்போர்ட் அங்கே வந்தால் எல்லாருக்கும் நல்ல வாய்ப்பு தான். அந்த பக்கம் போவோம். இங்கே மக்கள் வந்து அவதிப்படுறாங்க. அன்னைக்கு வந்து ஓஎம்ஆர் சைடில் நாங்கள் போகிறதுக்கு யோசிப்போம், பஞ்சர் கடை இருக்காதுன்ட்டு. இன்னைக்கு ஓஎம்ஆரோட லெவல் எங்கேயோ போச்சு. இன்னைக்கு ஓஎம்ஆரா என்னடா இது ஃபாரினான்ற மாதிரி இருக்குது. நம்மலாம் இந்த எதுக்கு ஃபாரின், நம்ம நாடே ஃபாரின் ஆயின்னு வருது. அதை வந்து நம்ம ஊக்குவிச்சு நம்ம அதுக்கு ஆதரவு கொடுத்து தான் சார் போனோம். நம்ம நாட்டு வளர்ச்சி இல்லாத இன்னும் அடிமட்டத்தில் போகிறதுக்கு தான் சார் இந்த எதிர்கட்சி எல்லாம் சும்மா பண்ணுவாங்க. அதெல்லாம் சும்மா நான் ஏற்றுக்க மாட்டேன் சார். இது வளர்ச்சி தானே சார். சென்னை எவ்வளோ தூரம் வந்தது எனக்கு தெரிஞ்சு தாம்பரமே அவுட் ஆஃப் சிட்டினும். இன்னைக்கு சென்னை எங்கேயோ போயிடுச்சு. ஏன்னா மக்கள் தொகை பெருக இப்போ ஸ்மார்ட் சிட்டி ஒரு சார் கலைஞர் சார் வந்து அப்போ அந்த டைமில் கொண்டு வந்தார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷம் நினைக்கிறேன். அப்போ எதிர்த்தாங்க. ஆனால் அந்த ஸ்மார்ட் சிட்டி அங்கே வந்துருந்தாங்க கேளம்பாக்கத்தில். இன்னைக்கு கேளம்பாக்கம் சிட்டி தொலைநோக்கு பார்வையோட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அதை வந்து அறிவிச்சார். எனக்கு தெரிஞ்சு அப்போ பல எதிர்கட்சிகள், அது பேர் சொல்ல வரும்ல, அது மாதிரி பல எதிர்கட்சிகள்லாம் அப்போ வந்து எதிர்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த ஸ்மார்ட் சிட்டி வந்துருந்ததுன்னா நம்மளோட வளர்ச்சி எப்படி இருக்கும் சார்? எல்லாமே டைல் பார்க்கும் போது எல்லாம் எதுக்கு கம்ப்யூட்டராக எதுக்கு நாங்கள் இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லாமல் இல்லை, ஒரு ஃபோன் இல்லாமல் மனுஷனால இருக்கவே முடியாது. அந்த மாதிரி தொலைநோக்கு பார்வையோட சில விஷயங்கள் நடக்குது சார். அது சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனால் அதோட வளர்ச்சி நாளைக்கு என்னோட சந்ததி, என் மகனுக்கு, என்னோட பேரனுக்கு அதோட வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிதமாக இருக்கும் சார். ஏங்க ஒரு விமான நிலையம் வருதுன்னா நமக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்குங்க. பொருளாதாரம்னா நான் வந்து அவ்வளோ படிக்கலன்னு வச்சுங்களேன். பொருளாதாரம்னா இப்போ நான் வந்து 10 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா நாளைக்கு ஒரு 4 கம்பெனிங்க வரும், உலகத்துலேருந்து வருவாங்க. உலகத்துலேருந்து வரும்போது எந்த இடம் நல்லா இருக்குன்னா இங்கே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம், இங்கே ஒரு இது பண்ணலாம். அப்போது நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும்போது பொருளாதாரம் தன்னிச்சையாக வளரும். அதான் சொல்கிறேன்னா இன்னைக்கு பொருளாதாரம் 1.5ன்னு வச்சுங்களேன், நாளைக்கு 3 வரலாம். அப்போது கம்பெனிங்க வந்து இப்போ ரஷ்யா போகிறாரு, அமெரிக்கா போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் இதெல்லாம் நம்ம மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் போய் கூப்பிட்டு வராங்க. அது மாதிரி பரந்தூர் விமான நிலையம் வந்ததுன்னா நமக்கு பொருளாதாரம் மேம்படும், அரசாங்கமும் வளரும், தமிழக மக்களும் வளருவாங்க. நம்ம உலக அளவில் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுவான். உலக அளவுலேருந்து எல்லாம் வந்து இங்கே ஸ்பான்சர் பண்ணுவான், இந்த கம்பெனி நடத்துவான். ஒருத்தர் செல்ஃபோன் கடை வைப்பான், செல்ஃபோன் ஃபேக்ட்ரி வைப்பான், ஒருத்தர் ஆட்டோ ஃபேக்ட்ரி வைப்பான், ஒருத்தர் கார் ஃபேக்ட்ரி வைப்பான், ஒருத்தர் வந்து என்னென்னோ அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவன் அந்த பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி அரசாங்கத்தை கேட்பான். இடம் வாங்கலாம், நலம் கொடுப்பாங்க. அது வரவேற்க வேண்டியது. இதெல்லாம் ஃப்ளைட்டு கம்பெனி மூடுறதுக்கு காரணம் நம்மளது வந்து விமான நிலையம் சின்னது, விரிவாக்கம் வேணும். அந்த விரிவாக்கம் இருந்தால் தான்
நம்ம எல்லா கம்பெனிக்காரும் இங்கே வருவான். அப்போது நம்ம செய்முறையாக செய்யலாம். இப்போது நம்மளுக்கு அந்த ஏர்போர்ட் ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா இப்போ வண்டி எடுத்துன்னு போயிட்டு உட்காந்து அது டோலு அது இதுன்னு போய் கடந்து போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு ஓன் வெஹிக்கிளில் போனாலும் தலைவலி. சரி, நம்ம ஒரு பிஸ்னஸ் விஷயமா ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு போனால் நேராக போனோமா, ஃப்ளைட்டில் ஏறினோமா 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் போயிருக்கு. அதுமாரி அதுவும் வந்து இங்கே தான் உங்களுக்கு பக்கத்தில் தான், நம்ம சிட்டியை நோக்கி தான். எங்கன்னா எடுத்துன்னு போயிட்டு விவசாய பூமிக்குள்ளே தான் வேணும்னு ஏர்போர்ட் வைக்கல. இது கரெக்டாக பொருந்தமான இடத்துல தான் ஏர்போர்ட்டு வந்து இடம் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஸ்ரீபெரும்புத்தூர், இங்கேருந்து நம்ம எடுத்தோம்னாக்கா ஒரு 35 கிலோமீட்டர். அது கூட இல்லைன்னா பாருங்கள், கொச்சினுக்கு ஏர்போர்ட் வந்து அந்த ஏரியாவிலேருந்து போகிறதுக்கே போயிடும். ஃப்ளைட்டு தான் மிஸ் பண்ணணும். அந்தமாரி ஆகிடுது. இப்போ இதெல்லாம் வந்து நல்ல இடம் அது. இதே வந்து இந்த பக்கம் செங்கல்பேட்டை இந்த பக்கம் அப்படின்னாக்கா அது சாத்தியமாகுது. இது நல்ல எல்லாமே வெளிநாட்டு கம்பெனிங்கள்லேருந்து எல்லாமே இருக்குது. எல்லாம் நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான அந்த ஏர்போர்ட் வந்து இன்னும் இம்ப்ரூவ் தான். நம்ம ஏரியா முன்னேறுதா, நம்ம ஏரியாவுக்கு ஏர்போர்ட் வருதா, நம்ம சந்தோஷப்போம். அது மற்றவங்க நம்மளுக்கு சுய புத்தி வேணும், அவ்வளோதான். நம்ம மற்றவங்க சொல்கிறது கேட்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன பாதிப்பு, நம்ம அது போய் முறையிடுங்க, சொல்லுங்க. முதலமைச்சர் கேட்காத முதலமைச்சரில் கேட்டு அது கண்டிப்பாக செயல்படுறது தான். என்ன ஏது அதெல்லாம் ஆராய்ஞ்சு தான் அவர் முழுசாக எல்லாத்தையும் விசாரித்து என்ன பண்ணணுமோ அதை முறையாக பண்ணுறாரு. அது நம்ம விட்டு அதாவது தடுங்கள்னாக்கா யார் எந்த ஒரு நல்ல திட்டமும் பண்ண முடியாத போயிடும். நம்ம நாடு வளர்ச்சியே அடையாது. இப்படியே அதை தான் சொல்கிறேன், இப்படியே தான் வாழ்ந்துன்னு போயிட்டே இருக்கணும். அன்றைக்கி என்ன ஒருத்தர் சைக்கிள் கூட இல்லைங்க ஒரு வீட்டில். இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் பைக்குங்க இருக்குது. ஒரு வீட்டில் சைக்கிள் நிற்கிறதே கஷ்டம். இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் வந்து பைக்கு. வீட்டில் பார்க்கிங் வைக்கிறாங்களோ இல்லையோ, வெளியே நாச்சும் பைக் நிற்குது. இந்த மாதிரி பைக்கு கார் அதை போய் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ எல்லாம் என்ன பண்ணாங்க, ஃப்ளைட்டில் போக தான் ஆசைப்படுவாங்க. அவங்க பசங்க இன்றைக்கி நான் சொல்கிறேன், அதே அந்த ஊரில் இருக்கிற பசங்க ஃப்ளைட்டில் போக ஆசை தான் படுவாங்க. இந்த இடத்துல நம்ம ஃப்ளைட்டுன்னா இம்ப்ரூவ் தான், அந்த ஏரியாவே வளர்ச்சி ஆகிடும். அது ஒரு சிட்டி ஆகும்ன்ற அவங்க நினைக்கணும். ஓஎம்ஆர் எடுத்தாங்க, ஓஎம்ஆர் எப்படி இருக்குது, ஓஎம்ஆர் அங்கே ஏன் கொடுத்தாங்க எல்லாம் வளர்ச்சி ஆச்சு. இதுமாரி ஆகுது. இன்றைக்கி என்ன ரேட்டு, அன்றைக்கி என்ன ரேட்டு. அன்றைக்கி 1 ஏக்கர் 1 கோடி ரூபாய் இருந்தாங்க. இன்றைக்கி 1 ஏக்கர் ஏங்க ஒரு கிரவுண்டு 1 கோடி ரூபாய் வாங்க முடியாது. அந்தமாரி வளர்ச்சி ஆகிக்குது. அதுமாரி வளர்ச்சி ஆகுதான். நம்ம வந்து கொஞ்சம் விட்டு தாங்க போனோம். எல்லாத்தையும் நம்ம வந்து எதிர்த்துருந்தாக்கா அப்புறம் கவர்மெண்ட் நடத்தணும்னா ரொம்ப கஷ்டம். இல்லை, ஆதரிக்கிறது தானே சார். ஏன்னா இப்போ என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா நிறைய பேர் வந்து ஒரு விமானம், ஒரு ஏர்போர்ட்டு, ஒரு ஃப்ளைட்டுனா வந்து நாங்கள்லாம் படத்தில் பார்த்துருப்போம். அது ஒரு ட்ரீமாக தான் இருந்தது. பட் இப்போ அப்படி வீட்டுக்கு 2 குழந்தைங்க வந்து எப்படியா இருந்தாலும் வந்து அப்ராடு போகிறாங்க. தென் இங்கே லோக்கல் இங்கே இந்தியாவுக்குள்ளே நாங்கள் போகும்போது பஸ்ஸு ட்ரெயின் தான் போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை சார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா ஒரு பெங்களூர் போகிறோம், ஒரு கோயம்புத்தூர் போகிறோம், ஒரு ஷீரடிக்கு போகிறோம், எல்லாம் ஃப்ளைட்லேயே போகிறாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம லெவல் வந்து அதிகமாகும் போது நம்மளோட லக்ஸரி லைஃப்பும் நம்மளுக்கு அதிகமாகிற பட்சத்தில் நம்ம பரந்தூர் வந்து விமான நிலையம் வரவேற்கிறது தான். பரந்தூர் வந்துருச்சுன்னா மேபி வந்து அங்கே இருக்க மக்களோட இது வளரும் பரந்தூர். ஓகேங்களா. இப்போ வந்து ஹைடெக் பார்த்தா இங்கே மீனம்பாக்கம் சரௌண்டிங் பார்த்தா அந்த ரியல் எஸ்டேட் ஏறுது. அங்கே இருக்க அந்த இடத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. மக்களோட பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். நிச்சயமாக அத்தியாவசியமான ஒன்று தான். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த சென்னை விமான நிலையம் வந்து போதுமான வசதிகளோடு இல்லை. இதனால் வந்து அயல்நாட்டிலேருந்து வணிக நிறுவனங்கள் வந்து சென்னை விமான நிலையத்துக்கு வந்து இட நெருக்கடியாக இருக்கிறதுனால இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்துச்சுன்னா அதனால் மக்களுக்கு பயனுள்ளதாக. இது நல்ல திட்டம் தான் என்னுடைய கருத்து. இதனால் வந்து தொழில் வளம் நிறைய பெருகும். அதே மாதிரி பரந்தூர் பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் நிறைய நிலத்தோட மதிப்பு ஏறும். வியாபார ஸ்தலங்கள் இன்னும் அதிகமான வியாபார ஸ்தலங்கள் அங்கே வரும். விமான நிலையம் வர்றது வந்து உண்மையாக வந்து ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் நான் இதை கருதுகிறேன். இப்போ இருக்க மக்கள் தொகைக்கு தான் அந்த பரந்தூர் விமான நிலையம் ஏற்பாடு வந்து இன்னும் பெரிய லெவலில் கட்டுவாங்க. அது கட்டுறதுனால வந்து உங்களுக்கு வந்து போக்குவரத்து நெரிசல் இதெல்லாம் போக்குவரத்துக்கு வந்து மக்களுக்கு ரொம்ப எளிய முறையில் பயன்படுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வந்து அயல்நாட்டு வாணிபம் வந்து இங்கே வந்து முதலீடு செய்யறதுக்கு ஏர்போர்ட் பத்தல இல்லை. இங்கே வந்து சாதாரணமாக வந்து இப்போ கார்கோ போன்ற இதெல்லாம் வந்து இப்போ இட வசதி இல்லாமல் அங்கே திண்டாடிட்டு இருக்காங்க விமான நிலையத்தை. இங்கே மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இப்போ அங்கே வந்து இது விரிவாக மக்களுக்கு பயன்படுற மாதிரி அங்கே கட்டட வாய்ப்பு இருக்கும் நம்புகிறோம். அதனால் இது சிறந்த ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறது. ஏன்னா அன்றைக்கி இருக்க மக்கள் தொகை என்பது வேறு, இன்றைக்கு இருக்க மக்கள் தொகை என்பது வேறு. இந்த மக்கள் தொகைக்கு கணக்கீடு எடுத்துக்கிட்டு இப்போ அந்த விமான நிலையத்தை வந்து பெரிய லெவலில் கட்டும்போது இன்னும் தொழில் நிறுவனங்கள் நிறைய பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நாங்கள் இது நிறைய ஒரு அரிய ஒரு விமான நிலையமாக வருன்றது மக்களோட ஆசையும் கூட. ஒரு சில பேருக்கு சில விஷயங்களால இருக்கலாம், இடங்கள் போகுது, என்னுடைய இடம் போகுது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உரிய நிவாரணம் வந்து அரசாங்கம் கொடுப்பாங்க. அது தமிழக அரசு உறுதுணையோடு இருக்கும். மக்களுக்கு கூட உறுதுணையாக நிற்பாங்க. அவங்க எந்த மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வராதுன்றது தான் என்னுடைய கருத்து. இங்கே வந்து சென்னையிலன்னு பார்த்தா மெட்ரோ இருக்குது. ஓகேங்களா. எந்த பக்கம் மொத்தம் 12 வழித்தடங்கள் வந்து உருவாக்கி இருக்காங்க. ஸோ மெட்ரோ வரும்போது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்.
அதே போல தான் சார் பரந்தூருக்கு வரும்போது அங்க இருக்க வில்லேஜஸ் அங்க இருக்க மக்களுக்கு வளர்ச்சி தான் அடையும். இதால அந்த பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது எனக்கு தெரிஞ்சு பார்த்தா முட்டாள்தனம் மூடத்தனம் தான் சொல்லுவேன். இது தயவு செஞ்சு யாரும் வந்து இது ஒரு அரசியல் ஆக்காமல் வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு எதிர்ப்பா நிக்காதீங்க. அதாவது இங்கே வந்து மீனம் பக்கத்தில் வந்து இடம் பத்தலைங்க, அதனால அங்கே எடுத்துன்னு வராங்க. ரெண்டாவது வந்து எல்லா வீட்லேயும் குழந்தைங்கலாம் படிச்சுட்டு இருக்குதுங்களா, எல்லா குழந்தைங்களாம் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க. படிப்பு இல்லாத இல்லை, எல்லாம் படிப்பு விஷயத்துக்காக போவாங்க, தொழில் விஷயத்துக்காக போவாங்க, ஒரு வேலை வாய்ப்புக்காக போவாங்க. அது வரதுனால ஒன்றும் யாருக்கும் எந்த தொல்லை இல்லை. ஆமாம், கிளம்ப பஸ் ஸ்டாண்ட் அங்கே பத்தலன்னு கிளம்பாக்க, அதே மாதிரி இங்கே மீனம் பத்தலன்னு அங்கே கட்டுறாங்க. அதனால ஒன்றும் யாருக்கும் அதில் எந்த பாதிப்பும் கிடையாது. கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக நல்ல உதவி தான் செய்கிறாங்க. அது நம்ம தான் அவங்களுக்கு கூட வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்போ இருக்கிற கிராமம், அங்கே இருக்கிற கிராமம் வந்து சின்ன கிராமம் இருக்குது. இந்த ஏர்போர்ட் வந்ததுன்னா அங்கே வந்து நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் அதிகமாகிடும். எல்லாத்துக்கும் நல்ல வசதியாக இருக்கும். ஒரு ட்ரெயினுக்கு, பஸ்ஸுக்கு, ஏர்போர்ட்டுக்கு, போக்குவரத்துக்கு, டக்குன்னு ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவங்க போகிறது கூட அங்கே ஏர்போர்ட் இருந்தால் கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருக்கும். அது வரதுனால நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் சார். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொத்தவால் சாவடியில் இருக்கும்போது தான் எனக்கு தெரியும். எனக்கு நிறைய தெரிஞ்சு தான் கோயம்பேடு வந்தது. இதே கோயம்பேடு பேருந்து நிலையம் வரும்பொழுதும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே திட்டினாங்க. எல்லாம் மக்கள் அவதிப்பட்டது எல்லாம் திட்டினா, என்ன அவங்க தூரம் வர முடியாது, ஏன்னா அதுதான் சிட்டி, சென்டர் ஆஃப் தி சிட்டி, ஹாட் சிட்டினாங்க. ஆனால் அது கொண்டு வரலன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கும். அங்கே அதிகபட்சம் ஒரு 30 பேருந்துக்கு மேலே இருக்க முடியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பேருந்து தாராளமாக நிற்கலாம். ஆனா இன்னைக்கு மக்கள் தொகை எப்படி ஆயிடுச்சு, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் வரல, அதர் ஸ்டேட்ல இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்ய வராங்க. ஏன்னா தமிழோட வளர்ச்சி அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு வந்து நார்த்துக்கும் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது, எல்லாரும் அதான் சொல்றாங்க. அப்படின்னும் போது மக்கள் தொகை ஜாஸ்தி ஆகும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை விரிவாக்கம் பண்ணி தான் ஆகணும். ஆனா இன்னைக்கு கோயம்பேடு தாண்டி கிளாம்பாக்கம் போகுது அப்படின்னா கிளாம்பாக்கும் போது எல்லாம் மக்கள் திதாரி செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அதை அனுமதிக்க தேர்ந்தது மக்கள் தான். ஓ சென்னை ஃபுல்லா நம்ம போயிட்டு இருக்கோம், எல்லா இடத்துலயும் மெட்ரோ நோன்றாங்க, அவதிப்படுறோம். 15 நிமிஷம் போன இடத்துக்கு 1 hour ஆகுது, கண்டிப்பா ஆகுது. ஆனா அதோட வளர்ச்சி நாளைக்கு, ஏன்னா இன்னைக்கு பெங்களூர் அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு பெங்களூர் பார்த்தீங்கன்னா நீங்க அடுத்த 10-15 நிமிஷம் எங்கன்னா போயிடலாம். இதே மெட்ரோ இன்னைக்கு வந்த பிறகு அதோட ரெக்கமெண்ட் மட்டும் பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இன்னைக்கு மெட்ரோ வந்துருச்சுன்னா அடுத்த நாவலுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த 15 நிமிஷத்தில் போயிடலாம் ஆக்சஸ். ஸோ அதனால கண்டிப்பாக அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மக்கள் வந்து சார் சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் சார் ஆகணும். இல்லை நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது சார். விவசாயம் அழியுதுன்னு சொல்லிட்டே இருந்தால் எல்லாம் சாப்பிட்டு தான் அப்படின்னு பார்த்தா வந்து மக்களுக்கு வாழறதுக்கு இடமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் உண்மை. இன்னைக்கு விவசாய நிலம் அழியிறன்னு சொல்றவங்களே ஃபர்ஸ்ட் விவசாய நிலத்தை அழிச்சு தான் வீடு கட்டிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை, ரியாலிட்டி இதுதான். ஆனால் விவசாயம் ஒரு பக்கம் போயிருந்தாரு, யாரும் விவசாயத்தை அழிச்சிட்டு ஒன்றும் வாழற மாதிரி அந்த அளவுக்கு டெக்னாலஜி இதெல்லாம் வரல எனக்கு தெரிஞ்சு, அவ்வளோதான். ஆனால் அது என்ன பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா பரந்தூர் விமான வரதுனால அங்கே இருக்க விவசாயம் அப்படின்னு பார்த்தா ஈஸியா இல்லை. இன்னைக்கு நிறைய இது வரவே வந்ததுக்கு வாய்ப்பு இல்லை சார். எப்படின்னு பார்த்தா நிறைய ஈஸியார் வந்து ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஓஎம்ஆர் ஈஸியார்லாம் பார்த்தா ரொம்ப விவசாய நிலைமை தான் இருந்தது. இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்துருக்கு. வண்டலூர் தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இங்கே ரெனால்ட்ஸ் இருக்கு, இங்கே வந்து டொயோட்டோ கார்லாம் இருக்கு. நிறைய தமிழ்நாடு லெவல்லாம் பார்த்தா நிறைய வந்து கம்பெனிஸ் இருக்கு. ஃபாரின்லேருந்து இன்னைக்கு மக்கள் வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போறாங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிகள் வந்ததுனால தான். அதுக்கு காரணம் வந்து ஒரு நாடு வளர்ச்சி அடையும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும்னா கண்டிப்பா வந்து அவங்களோட அடுத்த என்ன வாழ்வாதாரத்துக்கு தேவையான வசதிகள் வேணும். என்னன்னா பஸ், ட்ரெயின், ஏரோப்ளேன், அந்த ஏர்போர்ட் வேணும். அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து இதுல வந்து விவசாய நிலத்துக்கு அழிய வேண்டிய வாய்ப்பே இல்லையே சார், 1% கூட இல்லையே இன்னைக்கு. அப்படின்னு பார்த்தா நிறைய கம்பெனி வரதுக்கு இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் எந்த ஒரு விஷயம் வரும்போது எதிர்ப்பு தெரிவாங்க சார். எதிர்ப்பு தெரிவிக்கதான் இது உண்மை சார். இப்போ பாத்தீங்கன்னா சார் முதல் விஷயம் தமிழ்நாடு வந்து டூரிசம் டெவலப்மெண்ட், இது பாத்தீங்கன்னா முதல் மேம்படும். அண்ட் மோரோவர் அக்ரிகல்ச்சர். என்ன ரீசன் அப்படின்னா இன்னைக்கு எல்லாத்தையுமே டெக்னாலஜி வந்துருச்சு. அப்படின்னும் போது வெளிநாட்டு பயணிகள் இங்கே வர ஆரம்பிக்கிறாங்க. அது டூரிஸ்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்கள் வேலை விஷயமா இருக்கட்டும். அண்ட் மோரோவர் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டு முதலீடு இங்கே ஜாஸ்தியாக வருது. இப்போ கூட ஒரு சிஎம் ஸ்டாலின் சார் கூட இப்போ வந்து அந்த நிறைய ஊருக்கு போயிருக்காரு, UK US போயிருக்காரு. ஏன்னா முதலீடுக்காக நிறைய கார் கம்பெனிகள் வருது. ஸோ வேலை வாய்ப்பு பெருகும். அப்படி வேலை வாய்ப்பு பெருகும் போது என்ன ஆகும்னா அப்போ விரிவாக்கம் வேணும். ஒரு நாளைக்கு வந்து 20 ஃப்ளைட் வர வேண்டிய இடத்துல 200 ஃப்ளைட் வந்தால் யாருக்கு நல்லது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு ஜாஸ்தி ஆகும், தமிழ்நாடு வளர்ச்சி அடையும். இன்னைக்கும் முன்மாதிரி மாநிலம் எனக்கு இந்தியாவில் வந்து தமிழ்நாடு தான். தமிழ்னா சொல்ல இது வந்து எல்லாரும் ஒத்துக்கூடிய ஒரு விஷயம். நல்ல வளர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கும் சார். எல்லா அது நான் சொல்றது அக்ரிகல்ச்சர் மட்டும் டெக்னாலஜி வைஸும் வளர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி எல்லாமே பொருளாதாரத்தில் இது வந்தாலே பொருளாதாரம் தன்னால வளர்ந்துடும் இல்லையா. அதனால் அது கண்டிப்பாக பரந்தூர் கண்டிப்பாக வரணும் சார்.